நீங்க பெண்ணியம் பேசும்போது ஜாதி பத்தியே பேசுறல்லம்மா. அப்ப ஜாதி பத்தி பேசும்பொழுது மற்ற பெண்ணியவாதிகள், குறிப்பிட்ட பெண்ணியவாதிகள் பேரை சொல்லி அவங்க என்ன பேச விடாம பண்ணுவாங்க அந்த டிபேட்ல. பெரியாரியவாதிகள், அந்த மாதிரி மார்க்சியவாதிகள், அவங்க பேரை சொல்லி அவங்க வந்து பெண்ணியத்தை பைனரியா கடத்திட்டு போறாங்க. நீ இன்டர்செக்ஷனலா பேசுற, அப்போ உன்னை பேசாம தடுக்கிறாங்க, எனக்கு இங்க இருந்து டிவில பார்க்கும்போது தெரியும் அப்படின்னாரு. ஒரு இளைஞரை வந்து தட்டி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு நடக்காது பெருசா. எல்லாரும் புகழணும், தலைவர்களை புகழணும் தான் விரும்புவாங்க. இவர் மட்டும்தான் வந்து இளையவர்களை புகழக்கூடிய, இளையவர்களை தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாரு. அது ரொம்ப முக்கியம். பெரம்பூர்ல பௌத்தம் தொடர்பான எல்லா விஷயங்களும் அவர் தான் முக்கியமா எடுத்து செஞ்சாரு. இந்த கவுண்டர் கல்ச்சர்னு சொல்லுவோம், பண்பாட்டு ரீதியான புரட்சி. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா வட சென்னையில ஆர்எஸ்எஸ் உடைய இருப்பு அதிகமாயிட்டே இருக்கு. கடந்த 6-7 வருடங்களாக ஆர்எஸ்எஸ் ஓட தாக்கம் இருக்கு. நீங்க ராம கோயில் இங்க கட்டும் பொழுது எல்லா அபார்ட்மெண்ட்லயும் அந்த கொடி இருந்துச்சு, ஆர்எஸ்எஸ் கொடி இருந்தது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அடிக்கடி ஆர்எஸ்எஸ் வருது, அடிக்கடி பிரச்சனைகள் பண்றது. ஆனா அதற்கு எதிர்ப்பதமா புத்த பேரணிகள், புத்த கான்ஃபரன்ஸ், இந்த கான்ஸ்டியூஷன் கான்ஃபரன்ஸ், இது தொடர்ச்சியா பெரம்பூர்ல ஒரு பெரிய லெவல்ல பண்ணார், சின்ன லெவல்ல பண்ண. எல்லாரும் உட்காந்துட்டு வாங்க திமுகவை எதிர்ப்போம் அப்படின்லாம் சொல்லி யாரும் பண்றது இல்லை. இல்லைன்னா வாங்க நம்ம வந்து பிஜேபி சொல்லிட்டாங்க, காசு கொடுத்துட்டாங்க. பிஜேபிக்கு மிக காத்திரமான எதிர்ப்பு பிஎஸ்பி தான். நான் சொல்றது உண்மைன்னு சொல்றோம்ல அடிச்சு, அதை நீங்க ரவுடிசம்னு சொன்னீங்கன்னா அப்ப ஆம்ஸ்ட்ராங் அப்படிதான் நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க சொன்ன போனா பல பார்ப்பனர்கள், அப்பர் காஸ்ட் பீப்புள் திராவிடம் பேசுபவரை ரவுடிகள் தான் சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது மயிலாப்பூர் எங்கேயா போனா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ தலித்துகளை பற்றி திரும்ப திரும்ப பேசும்பொழுது வேங்கை வயல், நாங்குநேரி, மேல்பாதி, சேலம் மாரியம்மன் கோயில், இந்த மாதிரி எந்த விஷயத்தை எடுத்தாலும் தொடர்ச்சியாக தலித்துக்கள் மீதான வன்முறை வந்து இங்க நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2.5 வருஷத்துல ஸ்டாலினோட ஆட்சியில. திரும்ப நாங்க சொல்றது என்னன்னா, நாங்க அடுத்து புறக்கணிக்க மாட்டோம், அடுத்து மாற்று வழியை தேடுவோம், அடுத்து ஒரு 3வது அணியை தேடுவோம், எங்களுக்கான அரசியலை நாங்க செய்வோம். அப்போ உங்களை நாங்க நம்பிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா இது தலித்துகளுக்கு மட்டும் மோசமான ஆட்சி இல்ல, இது எல்லாருக்குமே மோசமான ஆட்சியா இருக்கு. கடந்த 58 நாள்ல 350 கொலைகள் நடந்தது. எண்ட் ஆஃப் தி டே 1000 ரூபாய் கொடுத்துட்டு 100 பேர் செத்தா பரவாயில்லையா? மாசத்துக்கு 100 பேர் செத்துட்டா உங்களுக்கு ஓகேவா? 1000 ரூபாய் வச்சு அதை சரி பண்ணிக்கலாமா? காம்பன்சேட் பண்ணிக்கலாமா? இந்த பேரணி வந்து திருமாவளவன் புறக்கணிச்சிருக்காரு. தலித் சமூகம் வந்து வலியை மற்றும் வாங்கினது கிடையாது. தலித் சமூகம் வந்து துரோகங்களையும் பார்த்துட்டு, திமுகவுல இருந்து தலித் பிரச்சனைகளை பேச முடியலன்னா நீங்க ஏன் போய் தனி தொகுதியில நிக்கிறீங்க? நீங்க போய் உங்க தொகுதியில நிக்க வேண்டியதானே வேற எங்கேயாவது. வெல்கம் டு அன்காஸ் தமிழ். திஸ் இஸ் எம்எஸ் விஷயம். இந்த ஷோல தலித் ஆக்டிவிஸ்ட் அண்ட் சமூக சீர்திருத்தவாதி ஷாலின் மரியாதை ஆரம்பிச்சிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது. பல கேள்விகள் எனக்கு அன்றாட அரசியல் வாழ்க்கைகள் வச்சு பல கேள்விகள் இருக்கு. ஒவ்வொன்றா அவங்ககிட்ட கேட்போம். வெல்கம் ஷாலின் டு தி எம்எஸ்வி ஷோ. தேங்க்ஸ் எம்எஸ்வி, தேங்க்யூ. இப்போ ரீசெண்டா பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து இறந்தாரு. ஸோ நிறைய மக்கள் ஆதரவு அவருக்கு இருந்தது தெரிய வந்திருக்கு. அவரோட நிறைய பாசிட்டிவ் சைன்ஸை வந்து எல்லாருமே பேசினாங்க. ஷாலினுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குமான அந்த அனுபவங்கள், அவரோட என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க பகிர்ந்திருக்கீங்க? உங்களோட அனுபவங்கள் அவர்கிட்ட எப்படி இருக்கு? இப்போதான் படத்திருப்பிழாக்கு போயிட்டு வந்தேன். நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம டெத்துல எவ்வளவு மனிதர்கள் பார்த்தோமோ கிட்டத்தட்ட அதை விட டபுள் மக்கள் திருப்பி இப்போ படத்திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. எல்லா ஊர்ல இருந்தும் வந்திருக்காங்க. என்னுடைய நண்பர்கள், பல நண்பர்கள் தலித் அல்லாதவர்கள்லாம் பாண்டிச்சேரி, விழுப்புரம், பெங்களூர், இங்க இருந்து கூட எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுல இருந்து அவர் மனிதர்களுக்கு எவ்வளவு நெருக்கமா இருந்தவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இப்போ ஷாலினுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆம்ஸ்ட்ராங் அண்ணனோட ஒரு ஸ்பெஷல் பாண்ட் ஏதோ ஒரு விதத்துல நம்ம மீட் பண்றோமோ இல்லையோ, அவர் அடிக்கடி பாக்குறோமோ இல்லையோ, ஏதோ ஒரு வகையான ஒரு பாண்ட் வந்து நமக்கு மானசீகமா இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் 2018 தான் நான் அவரை மீட் பண்ணேன். இப்போ 2018 வந்து எனக்கு ஒரு நெருக்கடி வந்தது. ரைட் விங் டிவியில பேசும்பொழுது எனக்கு த்ரெட் வரும்பொழுது 2018 அப்போதான் எனக்கு திருமணமும் அன்னைக்கு நடக்கிற டைம் ஜான்வரி. அப்போ வந்து நான் எல்லாரையும் போய் மீட் பண்ணி எல்லா அரசியல் தலைவர்கள்கிட்டையும் கொஞ்சம் பாதுகாப்பு குறித்தும் பேச வேண்டியிருந்தது, இன்விடேஷனும் கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போ வந்து நான் வந்து முதல்ல ஒரு திராவிட கட்சியோட தலைவர்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப போகும்போது அவங்க எல்லாரும் சாஷ்டாங்கமா அவங்க காலில் விழுந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, அரசியல்னாலே இப்படிதான் இருக்கும். வெளியே வந்துட்டு சரி நம்ம அரசியலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சியை தான் நான் அதிகமா வந்து ஆதரிச்சு பேசிட்டு இருந்தேன். அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பார்ப்பனர் தவிர எல்லாரும் அவங்க காலில் விழுந்தாங்க. அதுவும் எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது. சரி நான் வந்துட்டேன்.
அது ஐ திங்க் அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு தான் ஆம்ஸ்ட்ராங் எனக்கு இன்விடேஷன் குடுக்க போனேன். போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா கதவுகிட்டயே அவர் தான் வந்து திறந்து வாங்குனாரு. வாங்கிட்டு, "வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கேஷுவலா நான் டிவில பேசினது. அப்ப நான் அதிகமா பொலிட்டிக்கல் டிபேட்ஸ்ல வருவேன். ஸோ கேஷுவலா டிவில பேசினது. அப்ப கூட நான் அதிகமா திமுக குறித்து தான் பேசியிருப்பேன். திமுகவை சப்போர்ட் பண்ணி. ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டு அவர் என்ன சொன்னாரு, நீங்க பெண்ணியம் பேசும்போது ஜாதி பத்தியே பேசுறல்லம்மா. அப்ப ஜாதி பத்தி பேசும்பொழுது மற்ற பெண்ணியவாதிகள், குறிப்பிட்ட பெண்ணியவாதிகள் பேரை சொல்லி, அவங்க என்ன பேச விடாம பண்ணுவாங்க அந்த டிபேட்ல. பெரியாரியவாதிகள், அந்த மாரி மார்க்சியவாதிகள். அவங்க பேரை சொல்லி அவங்க வந்து பெண்ணியத்தை பைனரியா கடத்திட்டு போறாங்க. நீ இன்டர்செக்ஷனலா பேசுற, அப்போ உன்னை பேசாம தடுக்கிறாங்க. எனக்கு இங்க இருந்து டிவில பார்க்கும்போது தெரியும் அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு தெரியும். நான் நினைச்சேன் எனக்கு மட்டும் தான் இது ஃபீல் ஆகுதுன்னு. அவர் சொல்லும் போது எனக்கு புரிஞ்சு. அவர் சொன்னாரு, ஜாதி ரொம்ப முக்கியமான பார்வை. ஜாதி, வர்க்கம் அது இல்லாம பெண்ணியம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, பாபா சாஹேப் அதிகமா பெண்களோட தான் வேலை செஞ்சாருமா. தெரியும் அண்ணா, இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர் வந்து என்ன சொன்னாரு, உடனே பெண்களுக்கு ஓட்டுரிமை யார் வாங்கி கொடுத்தது அப்படின்னா, நான் வந்து திமுக அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னாரு, அது வந்து இங்க சட்ட ரீதியா நீதி கட்சி அப்படிலாம் சொல்லும்போது அவர் சொன்னாரு, நீங்க வந்து மான்டெக் லெம்ஸ்ஃபோர்ட் கமிட்டி, அதுக்கப்புறம் சைமன் கமிஷன் மாதிரி பல இடத்துல வரிசையா சொல்லிட்டே போனாரு. இந்த இயர்ல வந்து 21ல பாபா சாஹேப் மீட் பண்ணாரு, 22ல இப்படி ஆச்சு. அது மாதிரிலாம் சொல்லி சொல்லி இப்ப சொல்லுங்க, யாரு உங்களுக்கு வந்து ஓட்டுரிமை யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைசின்ற வார்த்தை யூஸ் பண்ணாரு. யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அதான் கரெக்ட் வேர்டு. ஏன்னா அப்ப பாடுபட்டவங்க தான் அந்த கரெக்ட் வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவர் சொல்லி சொன்னாரு, இதை வந்து சொன்னது பாபா சாஹேப் தான் அதுக்காக உழைச்சாரு, நிறைய பெண்களும் கூட உழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ அரசியல் பேசணும்னா நீ எந்த கட்சிக்கு வேணா சப்போர்ட் பண்ணு, ஆனா அதே நேரத்துல உண்மை இதுதான் டேட்டானா டேட்டா படிச்சு பேசணும். வெறுமனே எனக்கு இந்த கட்சியை பிடிக்கும்ன்றதுக்காக மார்த்தட்டி பேசிட முடியாது. டேட்டா ஃபேக்டோட பேசணும். நிறைய அம்பேத்கர் படிக்கணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் கொடுத்தாரு. பெரிய புக்கு இப்ப கூட இருக்கு திக்கா. அந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்து என்ன சொன்னாருன்னா, இதோட ப்ரீஆம்பிள் இருக்கும் இல்லையா, முன்பக்கம் இருக்கும் கான்ஸ்டியூஷன்ல, அந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரீடம், ஜஸ்டிஸ் இருக்கும். அது கொடுத்துட்டு அவர் சொன்னது என்னன்னா, உனக்கு மிகப்பெரிய ஆயுதமே இந்த கான்ஸ்டியூஷன் தான். இதுதான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, இதுதான் முக்கியம், இதை படிக்காம நீ இருக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்து அமிச்சாரு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசின முதல் பேச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி எந்த விவாதம் வந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி நம்ம விவாதத்தை பத்தி பேசுறது, பாராட்டுறது, தட்டி கொடுக்குறது. ஒரு இளைஞரை வந்து தட்டி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு நடக்காது பெருசா. எல்லாரும் புகழணும், தலைவர்களை புகழணும் தான் விரும்புவாங்க. இவர் மட்டும்தான் வந்து இளையவர்களை புகழக்கூடிய, இளையவர்களை தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாரு. அது ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு பக்கத்துலயே வர இருந்ததுனால பாத்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப இன்டர்நேஷனல் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லுவாங்க, ரோடு பக்கத்துலயே இருக்கும். அது இன்டர்நேஷனல் ஃபாஸ்ட் ஃபுட்ல வந்து இந்த ஆக்ஸ்டேல் சூப், மாட்டு வால் சூப்பும் போர்க்கும் ரொம்ப ஃபேமஸ். அசாதாரணமா நின்று ரோட்ல சாப்பிட்டு இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆட்களே 100 பேர் பக்கத்துல வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவர் பாத்தீங்கன்னா அந்த கடையில உட்காந்து தனியா உட்கார்ந்துட்டு இருப்பாரு சில சமயம். அப்ப கூட நான் கேட்பேன் ஹஸ்பண்ட் கிட்ட, என்ன இவர் கொஞ்சம் கூட ப்ரொடெக்ஷன் பத்தி கவலை இல்லாம தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது என்னன்னா அவர் தன்னை குறித்தான அந்த மனிதர்களோட மனிதராவே வாழ்ந்தார். பெரிய இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெரம்பூர், மாதவரம் எங்க போனாலும் போஸ்டரும் கட் அவுட்டும் எல்லா இடத்துலயும் மக்கள் அப்படி திரள்றாங்க இன்னைக்கு படத்திருப்புக்கே. அப்ப அவரோட ரீச் பயங்கரம், அவருடைய இம்பாக்ட் பயங்கரம். பட் என்ன ஆனா அவர் ஏன் ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்தார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. 24 மணி அதே மாதிரி அம்பேத்கர் மணிமண்டபம் அப்படின்னாலே ஆம்ஸ்ட்ராங் அண்ணா தான். அம்பேத்கர் மணிமண்டபத்துல ஏப்ரல் 14ஆம் தேதி நம்ம பாபா சாஹேப் பிறந்த நாள் அதுவுமா, நீங்க போனீங்கன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு காலத்துல வந்து அவர் தான் எல்லா ப்ரோக்ராமையும் பண்ணுவாரு. எழுத்தாளர்களை வந்து ஆதரிக்கிறது, அப்புறம் பௌத்த பிக்குணிகளை கூப்பிட்டு வர்றது, அதே மாதிரி அந்த பிள்ளைகள் நிலாந்தமான ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்கள வச்சு பௌத்த பாடல்கள் பாட வைக்கிறது, அந்த பறை கலைன்னு பயங்கரமா இருக்கும். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி அந்த நிறைய விவாதங்கள், அப்புறம் கான்ஸ்டியூஷன் சார்ந்தது, இந்த மாதிரி அறிவுசார் விவாதங்கள் அந்த மணிமண்டபத்துக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2 வருடமா அவர் அந்த மணிமண்டபத்துக்குள்ளேயே விடல. இது 2, 3 வருடங்களாக மணிமண்டபத்துக்குள்ள இந்த நிகழ்ச்சிகளே நடத்தவும் விடல. காலையில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு 4 மணிக்கு போயிடுங்க, உள்ள தண்ணி வைக்கக்கூடாது, இங்க யாரும் வரக்கூடாதுன்னு மணிமண்டபத்துல இருந்து துரத்தக்கூடிய சில விஷயம் எல்லாம் நிறைய நடந்துருச்சு இந்த ஒரு வருஷத்துல. சோ அதுலயும் அவர் ரொம்ப கஷ்டமா தான் சோகமா தான் இருந்தாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல பௌத்தம் தொடர்பான எல்லா விஷயங்களும் அவர் தான் முக்கியமா எடுத்து செஞ்சாரு. இந்த கவுண்டர் கல்ச்சர்னு சொல்லுவோம், பண்பாட்டு ரீதியான புரட்சி. அரசியல் அதிகாரம் கையில இருந்தா கூட ஜாதியை ஒழிப்பதற்கும் இந்துத்துவ
அது எக்ஸ்ட்ரீமிசத்தை ஒழிப்பதற்கும் பௌத்தத்தை கையில் எடுக்கணும்னு அம்பேத்கர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா அந்த பௌத்தத்தை கையில் எடுக்கும் பொழுது வெறும் பொலிட்டிக்கல் பவர் போதாது. பொலிட்டிக்கல் பவராலேயே அது பண்ண முடியல. நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ பண்பாட்டு ரீதியா நம்ம அதை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா மனிதர்கள், பண்பாடு, கலாச்சாரம், மதம் அப்படிங்கும் பொழுது பௌத்தம் அங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லா தலித் தலைவர்களுமே ஐ திங்க் பூவேமூர்த்தியார், அதுக்கப்புறம் வந்து இவர் தான் வந்து பௌத்தத்தை, தமிழ் பௌத்தத்தை கொண்டு போனவர். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா வட சென்னையில ஆர்எஸ்எஸ் உடைய இருப்பு அதிகமாயிட்டே இருக்கு. கடந்த 6-7 வருடங்களாக ஆர்எஸ்எஸ் ஓட தாக்கம் இருக்கு. நீங்க ராம கோயில் இங்க கட்டும் பொழுது எல்லா அபார்ட்மெண்ட்லயும் அந்த கொடி இருந்துச்சு, ஆர்எஸ்எஸ் கொடி இருந்தது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அடிக்கடி ஆர்எஸ்எஸ் வருது, அடிக்கடி பிரச்சனைகள் பண்றது. ஆனா அதற்கு எதிர்ப்பதமா புத்த பேரணிகள், புத்த கான்ஃபரன்ஸ், இந்த கான்ஸ்டியூஷன் கான்ஃபரன்ஸ் இது தொடர்ச்சியா பெரம்பூர்ல ஒரு பெரிய லெவல்ல பண்ணார், சின்ன லெவல்ல பண்ணார். கிட்டத்தட்ட 10,000 பேரு, 15,000 பேரு அப்படிதான் இருப்பாங்க. அப்ப நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், நிறைய ஊடகவியாளர்கிட்ட கூட கேட்பேன், ஏன் நீங்க இதெல்லாம் கவர் பண்ண மாட்டீங்க? ஏன் நீங்க நிறைய பேர் வந்து நீங்க பேட்டி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லுவேன், நீங்க ஆம்ஸ்ட்ராங் அண்ணா கிட்ட போங்க, அவர் பயங்கரமா பேட்டி கொடுப்பாரு, அவர் மாதிரி டேட்டா எல்லாம் சொல்லவே முடியாதுன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க தயங்கிட்டே இருப்பாங்க, அவர்கிட்ட போகவும் மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அதை பத்தி பதிவு கூட பண்ணியிருக்கேன். நீங்க ஏன் அவர் இவ்வளவு அறிவா இருக்காரு, ஏன் அவர் மெட்ராஸ்காரு, மெட்ராஸ் பாஷை பேசுறாருங்கிறதுக்காக அவர்கிட்ட போக மாட்டேங்கிறீங்களா? அதே மாதிரி மெட்ராஸை சுத்தி இருக்கக்கூடிய கால்பந்தாட்ட அணிகள், அப்ப கால்பந்து ஊக்குவிக்கிறது, அவரும் ஒரு பாக்ஸரு. இப்ப பாத்தீங்கன்னா வர 28ஆம் தேதி சென்னையோட பாக்ஸிங் கான்ஃபெடரேஷன் இருக்கு, மிகப்பெரிய பழமையான அசோசியேஷன். எங்க தாத்தா அதுல மெம்பரா இருந்திருக்காரு. அதுல ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ், பாக்ஸர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க 28ஆம் தேதி இவருக்கு வந்து நினைவேந்தல் பண்றாங்க. நான் போறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு அவ்வளவு பெரிய புறங்காவலரா இருந்திருக்காரு, எங்களுக்கு அவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காரு, சின்ன பிள்ளைங்களுக்கு பாக்ஸிங்க்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, பணம் கொடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது இவ்வளவு விஷயங்கள் ஒரு மனுஷன் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமா பிள்ளைங்களை மாத்தலாம். அதே மாதிரி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ், எஜுகேஷன். இப்போ இந்த வாரம் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா இறந்துட்டு ஒரு அம்மா வந்து கேக்குறாங்க, அங்க லூட்ஸ் அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, ஆம்ஸ்ட்ராங் அண்ணா தான் காசு கொடுத்தாரு, இப்ப நான் எப்படி போய் காசு கேட்கறதுன்னு தெரியல, என் பேத்திக்கு அவங்களுக்கு கேன்சர் இருக்கு, என் பேத்தி காசு வேணும்னு சொல்லும் போது 13,000 ரூபாய் இப்ப நாங்க தான் கொடுத்தோம் 2 நாள் முன்னாடி. ஆம்ஸ்ட்ராங் அண்ணா அவ்வளவு பேருக்கு கொடுத்திருக்காரு. எனக்கு அதுவே வந்து என்ன எவ்வளவு பேருக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு, இப்ப இவ்வளவு பெரிய அவங்க திருப்பி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும் பொழுது மலைப்பா இருக்கு. எவ்வளவு பேரு பாத்தீங்கன்னா யாரு கேட்டாலும் கோர்ட்ல போனீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அண்ணா படிக்க வச்சாருங்கிறாங்க, ஆம்ஸ்ட்ராங் அண்ணா ஃபீஸ் கட்டினாருங்கிறாங்க, ஆம்ஸ்ட்ராங் அண்ணா வந்து அந்த கோர்ட்டு இருக்குல்ல, அந்த லாயர் கோர்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன், பார் கவுன்சில், அது எப்படியுமே ஒரு 20,000 கிட்ட வந்துரும், அந்த கோர்ட்டு அது இதுன்னு எல்லாமே. அது காசு கொடுத்தாருங்கிறாங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது, எத்தனை பேருக்கு பண்ணாங்க? அப்ப எனக்கு பொறுத்தவரைக்கும் என்னன்னா, உயிரோட இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் சொத்தமா சொல்லியிருக்கலாமே, செத்த பிறகு சொல்லிட்டு இருக்கோமே எல்லாரும். ஏன்னா இதெல்லாம் ஒரு அரசியல்வாதியா இருந்தா உடனே போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவாங்க. இவ்வளவு பெரிய பண்பாட்டு மாற்றங்கள் பண்றாங்க இல்லையா? அப்போ ஏன் இவங்க எல்லாம் சொல்லாம இருக்காங்க? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரஞ்சித்தும் அப்படிதான் நிறைய பேர் படிக்க வச்சுட்டு இருக்காரு. ஆனா வெளியே சொல்ல மாட்டேன். மீட் பண்ண போனா எல்லாம் சொல்லுவாங்க, ரஞ்சித் தான் ஃபீஸ் கட்டினாரு. இப்ப நான் பாத்தீங்கன்னா ஜனவரில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு ஃபீஸ் கட்டேன். 20 எனக்கே அப்போ இதெல்லாம் நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாரும் படிப்புக்கு உதவி செஞ்சிருக்காங்க, நாங்க அதை திருப்பி சொல்லணும். ஆனா இதோடு சேர்த்துதான் நாங்க அரசியல் பேசுறோம். ஏன்னா படிப்புக்கு பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு, ஆனா அங்க ஆங்கிலம் பேசக்கூடிய தகுதியை வளர்த்துக் கொள்ற இடமா அது இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல அரசு பள்ளிக்கூடங்கள்ல வந்து உங்களுக்கு சரியான கட்டமைப்புகள் கிடையாது. இதெல்லாம் வந்து விளிம்பு நிலை எல்லாரும் போகும்போதும், ஒரு சேரிக்குள்ள இருந்து ஒரு குழந்தை போகும்போதும் டிஃபரன்ஸ் தெரியும், பயங்கர டிஃபரன்ஸ் தெரியும். அதனாலதான் அங்கிருந்து வந்தவர்களாகிய நாங்கள் வந்து தொடர்ச்சியா அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். ஆம்ஸ்ட்ராங் அண்ணா ஏன் திமுகவை எதிர்த்தார்? அவர் திமுகவை எதிர்க்கல. திமுக அரசின் கீழ் போலியான ஒரு முற்போக்கு பிம்பம் இருக்குதுல்ல, எல்லா ஸ்கூல் அழகா இருக்கு. அப்படி ஆமா, ஸ்கூல் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் வைஸ் 14 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்கு. ஆனா இந்த பிள்ளைகள் போகக்கூடிய இடமா அந்த ஸ்கூல் இருக்கா? அவர் பாத்தீங்கன்னா அவரும் பேசியிருப்பாரு, இந்த ஆங்கிலம், சயின்ஸ், ஸ்டெம்னு சொல்லக்கூடிய இதுக்கெல்லாம் ஆதி திராவிடர் ஸ்கூல்ல வட சென்னையில பாத்தீங்கன்னா சயின்ஸ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர் வரவே மாட்டாங்க எப்பவுமே. அது மட்டும் ஃபில் பண்ணாம வச்சிருப்பாங்க. ஒரே ஏரியால இருக்கக்கூடிய புளியாந்தோப்புலங்க, ஒரே ஏரியால இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் ஸ்கூலு மோசமான இடத்துலயும் மாநகராட்சி பள்ளி ஒரு மாதிரியும் இருக்கு. அப்போ அவங்களே சொல்லுவாங்க, இத்தனைக்கும் 2க்கும் ஒரே பணம் தான் வருது, நிறைய பணம் தான் ஆதி திராவிடர் ஸ்கூலுக்கும் வருது, ஆனா இப்படி இருக்கு. அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகளை இந்த சேரிக்குள்ள இருந்து அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து மற்றவர்களுக்கும் அந்த இது கிடைக்கல அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து அது கேள்வி கேட்கும் எண்ணம் தானா வந்துட்டே இருக்கும். இப்ப ஆம்ஸ்ட்ராங்னு அப்படிதான், எல்லாரும் உட்காந்துட்டு வாங்க திமுகவை எதிர்ப்போம் அப்படின்லாம் சொல்லி யாரும் பண்றது இல்ல. இல்லைன்னா வாங்க நம்ம வந்து பிஜேபி சொல்லிட்டாங்க, காசு கொடுத்துட்டாங்க. பிஜேபிக்கு
மிக காத்திரமான எதிர்ப்பு பிஎஸ்பி தான் இன்னைக்கு வரைக்கும். சரி, பௌத்த ரீதியான எதிர்ப்பும் சரி, பண்பாட்டு ரீதியான எதிர்ப்பும் சரி. நீங்க எல்லாம் வந்து மற்ற கட்சிகள் இன்னும் ஜாதி இந்துக்களா தான் இருக்கிறாங்க இல்லையா? அதுதானே பிஜேபிக்கு ஸ்ட்ரென்த். மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட். நீங்க என்னதான் இங்க டெமோக்ரஸின்னு சொன்னாலும் டெமோக்ரஸி பெரும்பான்மைவாதத்தால் நிறைந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்துக்களாக இருக்கும் வரை இங்க முழுக்க முழுக்க அது பிஜேபிக்கு தான் அட்வான்டேஜ். அப்போ இந்துவதுல இருந்து வெளியேறியக்கூடிய விஷயத்தை பிஎஸ்பியும் இல்ல ஆம்ஸ்ட்ராங் அண்ணா போன்ற ஆட்களும் தான் தொடர்ச்சியா பௌத்தத்தை ஏற்று, அதுவும் தமிழ் பௌத்தத்தை ஏற்று செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அது வந்து ஹிந்துத்துவாக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆன்டி தீசிஸ். அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்புறம் ஜாதி ஒழிப்பு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி ஒழிப்பு பேசுவாரு, ஆனா யாருக்கும் முட்டிக்கிறது, தனி மனிதர்கள் முட்டிக்கிற வேலை இருக்குல்ல, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படி கிடையாது. அவர் அன்புமணிக்கும் நட்புறா இருந்திருக்கிறாரு, அவர் பாரங்கநாதனுக்கு நட்பரா இருக்காரு, அவர் வந்து எல்லாரோடையும் நட்பு பாராட்டி ரொம்ப பொது சமூகத்துல கலந்தவரா இருந்திருக்காரு. ஆனா தீர்க்கமான தலித் அரசியலை பேசியிருக்கிறார். அதுதான் அவருடைய ஒரு குட்னஸ். நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு கூட சாவுக்கு அவ்வளவு அரசியல்வாதிகள் வந்தாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து, அதிமுக, எல்லாருமே திமுக இருந்து வந்தாங்க. எல்லாரோடவே அவர் வந்து இன்க்ளூசிவான பாலிடிக்ஸோட இருந்திருக்காரு. அதே நேரத்துல தனித்துவமான ஒரு தலித் குரல் இருக்குல்ல, நமக்குள்ள ஒரு தனித்துவமான தலித் குரல் இருக்கும். அதை விட்டு விடாமல், சமரசம் செய்யாமல் ஒரே கட்சியில தொடர்ச்சியா இருந்து வெற்றியோ தோல்வியோ இதுதான் என்னோட ஐடியாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஆம்ஸ்ட்ராங் அண்ணா கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்ப நம்ம கூட கேப் விட்டுட்டோம் பேசாம அப்படின்னா கூட அவரா போன் பண்ணி, பாப்பாக்கு பர்த்டே மார்ச் 5 வந்தே ஆகணும் அப்படின்னும் பொழுது, ஐயோ அந்த அண்ணன் நம்மள ஞாபகம், நம்ம அண்ணன் கிட்ட அடிக்கடி போகல, நம்ம எத்தனையோ தலைவர்களை புகழ்ந்தா கூட அண்ணன் நம்மள ஞாபகம் வச்சிருக்காரு. அண்ணன் வந்து தொடர்ச்சியா சொல்றேன், எவ்வளோ புத்த கான்ஃபரன்ஸ், சேத்தன் அஹிம்சா எல்லாம் வருவாரு இங்க நம்ம அந்த கன்னடாவில், நிறைய பேர் வருவாங்க. அப்படியே எல்லாரும் விதவிதமான மொழியில பேசுவாங்க, அவ்வளவு பெருசா இருக்கும். வேறு தலைவர்கள் இதை செஞ்சிருந்தா அவங்களோட ரீச் இருக்கும். ஊடகங்கள் வந்து இதை சரியாவே செய்ய மாட்டேங்க. அது ஒரு அவரை கவர் பண்ணல, அவரை வந்து தொடர்ச்சியா ரவுடி. அப்ப என்ன ஒரு ரவுடிசம் பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணலங்க. நீ என்னை அடிக்காதே, நீ என்னோட ஜாதிய பாகுபாடு காட்டாதே, நீ என்ன வந்து மனுஷனா மதின்னு ரொம்ப தைரியமா பேசுறது ரவுடிசம். இப்ப நான் தைரியமா பேசும்போது என்ன அப்படிதான் சொல்லுவாங்க, இது பஜாரி பொம்பளைன்னுவாங்க. நான் என்ன பஜாரி பொம்பளை? தைரியமா குரலை உயர்த்தி அறிவோடு பேசப்படுது. நீங்க சொல்றது இல்லைங்க, நீங்க 1000 பேர் சொல்றது வேறங்க, நான் சொல்றது உண்மைன்னு சொல்றோம்ல அடிச்சு, அதை நீங்க ரவுடிசம்னு சொன்னீங்கன்னா அப்ப ஆம்ஸ்ட்ராங் அப்படிதான் நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க சொன்ன போனா பல பார்ப்பனர்கள், அப்பர் காஸ்ட் பீப்புள் திராவிடம் பேசுபவரை ரவுடின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது மயிலாப்பூர் எங்கேயா போனா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதுக்குன்னு நான் உங்களை ரவுடின்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா நீங்கள் எங்கே ஒரு எதிர்ப்பு அரசியல் செய்கிறீர்களோ, எங்கே ஒரு புரட்சிக்கான அரசியல் செய்கிறீர்களோ, அந்த இடத்துல உங்களை அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் தலித் அரசியலுங்கிறது எல்லாரையும் கேள்விக்குட்படும் போது அதை பேசுவவர்களே ரவுடின்னு சொல்லி ஒரு சட்டத்துக்குள்ள போடுறது, அது எவ்வளவு ஒரு தவறான ஒரு விஷயம். அதனால ஒரு மனிதன் அமைதியை விரும்பியவர், தம்மத்தை விரும்பியவர், தொடர்ச்சியாக பிள்ளைகள், சிறு பிள்ளைகளோடையும், விளையாட்டு வீரர்களுடையும், படிப்பாளிகளுடையும் வாழ்ந்த ஒரு மனிதன் வந்து இறந்த பின்னே உடனடியா அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கல, செத்துட்டாரு. அதுக்கான பொறுப்பேத்துக்காம அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ள அவர் ரவுடி அப்படின்ற பரப்பி விடுற விஷயம் வந்து எங்களுக்கு பர்சனலா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அண்ணான்றது சும்மா கிடையாது. அண்ணாங்கிறது வந்து ஒரு எப்படி கூப்பிடுறதுன்னா, எனக்கா நீங்க உடன்பிறப்புங்கிறீங்க, ரத்தத்தின் ரத்தம்ங்கிறீங்க. எங்களுக்கு அண்ணானா அவர் எல்லாத்துக்கும் எங்களுக்கு வந்து நிப்பாருன்னு அர்த்தம். அவர் எங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய. அப்ப அவர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கும்போது அது எல்லாருக்கும் சேர்த்துதான், எங்களுக்காக தான் அவர் உயிரை கொடுத்திருக்காரு. அது ஒரு தியாகமா தான் நாங்க பாக்குறோம். அவருக்கு குழந்தை குட்டி இருக்கு, பௌத்தம் அப்படியே போயிட்டு இருக்கலாம், அவர் அரசியல் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து மக்களுக்காகவே வாழ்ந்து இந்த மரணமே அவர் மக்களுக்காக ஆனதாதான் நான் நினைக்கிறேன். அதுதான் இப்போ குறிப்பிட்டேன். இப்போ வேங்கை வயல் சம்பவம் உள்ளிட்ட பல சம்பவங்கள் தலித் மக்களுக்கான நீதி வந்து ஏற்றளவுல கூட இல்லை. இந்த டைமிங்ல ஆம்ஸ்ட்ராங்கோட மரணம் வந்து என்ன மாதிரியான செய்திகளை விட்டு சென்றது? அதுதான் நான் அன்னைக்கு கூட திரும்ப எனக்கு அந்த சிசிடிவி காட்சிகளை காட்டுறது, அந்த உடம்பை பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி வெட்டி காட்டுனது, அந்த ஜூம் பண்ணி காட்டுறது, இதெல்லாம் ஒரு செய்தியை தான் சொல்லுது. நீ விடுதலைக்கான அரசியலை பேசும்பொழுது இது இப்படிதான் உனக்கு நடக்கும் அப்படின்னு. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஆம்ஸ்ட்ராங் அண்ணன்ங்கிற ஒருத்தர் மேல தொடுக்கப்பட்ட தாக்குதல் கிடையாது. என்டையர் தலித் கம்யூனிட்டி ஆர் யாரெல்லாம் ஜாதி ஒழிப்பு பேசுறாங்களோ அவங்க மேலெல்லாம் நடத்தப்பட்ட ஒரு உளவியல் ரீதியான வன்முறை தான் அது. ஏன்னா அதை பார்க்கும் பொழுது நம்ம மைண்ட் அப்படியே ஃபீல் ஆகுது, மைண்ட் முடியல. அந்த உடலை பார்க்கும் பொழுது வெட்டப்பட்ட உடலை சிதைக்கப்பட்ட உடல் பல 50 வெட்டி இருக்கும். சிதைக்கப்பட்ட உடலை பார்க்கும் பொழுது தலை சுத்துது, அப்படியே மயக்கமா வருது, நமக்கு பயமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல கோவம் இருக்கு. ஸோ ஒரு மென்டல் ட்ராமாவை ஏற்படுத்துது. இதெல்லாம் என்னன்னா
நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன மற்ற ஆண்ட ஜாதி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சமூகங்கள்ல சின்ன பிரச்சனை கூட முதல்வர் போய் நிக்கிறார். சுவாதி விஷயத்துல கூட பார்த்தோம் இல்லையா? சுவாதி கொலைக்கு முதலே போல, நந்தினி கொலைக்கு போல. அப்போ தலித்துகளை பற்றி திரும்ப திரும்ப பேசும்பொழுது வேங்கை வயல், நாங்குநேரி, மேல்பாதி, சேலம் மாரியம்மன் கோயில், இந்த மாதிரி எந்த விஷயத்தை எடுத்தாலும் தொடர்ச்சியாக தலித்துகள் மீதான வன்முறை வந்து இங்க நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2.5 வருஷத்துல ஸ்டாலினோட ஆட்சியில. ஆனா அதே நேரத்துல அவங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமாவே ஆக்காம அதை அப்படிங்கிற மாதிரி அப்படியே அசால்ட்டா போகும்பொழுது இந்த கொலை அப்படிங்கிறதும் யாரோ ஒருவர் இருவர் தலித்துகளுக்காக உணர்வோடு பேசிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவரோட உயிரும் போயிடுச்சு, அதையும் அவங்க பாதுகாக்கல. அப்படிங்கும் பொழுது இது எல்லாருக்குமான மெசேஜ் என்னன்னா, யார் செஞ்சாங்களோ இவங்க அவங்கன்னு பாயிண்ட் பண்ண விரும்பல. யார் செஞ்சாங்களோ அவங்களோட ஒரே பாயிண்ட் என்னதான், நீ தலித் அரசியல் பேசினா, நீ களத்துல இயங்குனா, நீ கவுண்டர் கல்ச்சர், மாற்று பண்பாடு, மத மாற்றம் எதை கொண்டு வந்தாலும் இதுதான் உங்களுக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன ஒரு விஷயமா தான் இது. மெசேஜ் தான். இந்த கொலை வந்து வெறும் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு நடந்ததில்ல, இது தலித் சமூகத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு மோசமான மெசேஜ். அதை தான் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நேற்று நீங்க ஒரு பேரணி ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நியாயம் கேட்டு பண்ணிருக்கீங்க. இந்த பேரணியோட நோக்கம் வந்து அரசையும் அதிகாரத்தையும் எச்சரிக்கிறதா, தலித் மக்களோட ஒற்றுமையை வலுப்படுத்துறது? இது ஒற்றுமையை வலுப்படுத்தி எங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்தது. அதாவது என்னன்னா, தொடர்ச்சியா வேங்க வயல்ல கலக்கும் போதே எல்லாரும் ரோட்ல குதிச்சிருக்கணும், குதிக்கல. நாங்குநேரில நடந்தப்போ குதிச்சிருக்கணும், நடக்கல. ஆணவ கொலைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு, எங்க பிள்ளைங்க உயிர் போச்சு, குதிச்சிருக்கணும், குதிக்கல. எல்லோரும் ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிட்டோம், இல்ல ஏதோ சித்தாந்த அரசியலுக்குள்ள மாட்டி அவங்க அப்படியே விட்டுட்டோம். இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். கள்ளக்குறிச்சியில இவ்வளவு உயிர்கள் போனப்போ ரோட்ல குதிச்சிருக்கணும், செய்யல. இப்போ கடைசியா வேற வழியே இல்லாம இது உச்சகட்ட தாக்குதல்னு சொல்ற மாதிரி ஒருத்தர் பாதுகாப்பாக அரணாக இருந்தவர் மேல தாக்குதல் நடத்தும் பொழுது இப்பவாவது நமக்கு பாதுகாப்பு இங்கு இல்லை, புரியுதுங்களா? பாதுகாப்பு இல்லை. அப்போ அரசை பாதுகாப்பு நோக்கி நிர்பந்திக்க வேண்டிய இடத்தில் தலித்துகள் இருக்கிறாங்க. அதுக்கு தலித் ஒற்றுமை வேணும். நம்பர் காட்டினாதான் தமிழ்நாட்டுல ஒத்துப்பாங்கன்னா சரி, நாங்க நம்பர் காட்டுறோம், நாங்க எல்லாமே காட்டுறாங்க, போராட்டம் பண்றோம். ஆனா எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இது வெறும் அடையாள போராட்டமோ இல்ல டிமாண்ட் போராட்டமோ இல்ல, ரொம்ப அசட்டுவான போராட்டம். 65% பறையர்கள் தலித்துகள் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூட தலித்துகள் தான் திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எங்கள் ஓட்டை வாங்கி கொண்டு எங்களை மதிக்காமல் எங்கள் மனிதர்களாவே ட்ரீட் பண்ணலனா உங்களுக்கு நாங்க இனிமே ஓட்டு. நானே பாத்தீங்கன்னா நான் இந்த எலெக்ஷனை புறக்கணிச்சிட்டேன், நான் ஓட்டு போடல. நான் மட்டும் இல்ல, என்னோடு சேர்ந்து இன்னும் பல இளைஞர்கள் ஊராக தமிழ் ஓட்டேரியில இருக்கக்கூடிய சில சேரிகள், முக்கியமா புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய சேரிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து புறக்கணிச்சாங்க. ஏன் புறக்கணிச்சோம்னா, நாங்க என்ன போட்டு எங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, திரும்ப நாங்க சொல்றது என்னன்னா, நாங்க அடுத்து புறக்கணிக்க மாட்டோம், அடுத்து மாற்று வழியை தேடுவோம், அடுத்து ஒரு 3வது அணியை தேடுவோம், எங்களுக்கான அரசியலை நாங்க செய்வோம். அப்போ உங்களை நாங்க நம்பிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா இது தலித்துகளுக்கு மட்டும் மோசமான ஆட்சி இல்ல, இது எல்லாருக்குமே மோசமான ஆட்சியா இருக்கு. கடந்த 58 நாள்ல 350 கொலைகள் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்த டேட்டா. தலித்துகள் மட்டும் கொல்லப்படல, பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் கொல்லப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் ரிசப்ஷன்ல ஒரு அம்மாவை கொலை பண்ணாங்க மதுரையில, இப்ப மீனாட்சி மிஷன். எல்லாருமே பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் சுத்தமா சரியில்லாத பொழுது எல்லோருக்காகவும் தலித்துகள் பேச வேண்டியிருக்கு. மற்ற இதுகளனாலும் பரவாயில்ல, ஏன்னா முதல்ல எங்களுக்கு வருது, அது கடிக்க வருது, அது எல்லாரையும் கடிக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கடிக்குது. நாங்க எங்களுக்கு போராட்டமாக குதிப்பதன் மூலமா எல்லாரையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். அது தலித்துகள் தான் எப்பவுமே செய்ய வேண்டியிருக்கு. சரி, ஓகே. ஏன்னா ஒரு பக்கம் எங்களுக்கு பிஜேபி ஒரு தொல்லை, இந்த பக்கம் ஸ்டேட் கவர்மெண்டாவது எங்களுக்கு ஒழுங்கா இருக்கணும் இல்லையா? ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு இப்படி இருந்தா அப்ப நாங்க எங்க போவோம்? நாங்க இங்கேயே வந்து அனாதையாக்கப்பட்ட அகதிகள் மாதிரி தானே இருக்கோம். சொந்த ஊர்ல பூர்வக்குடி மக்களை தூக்கி தூக்கி வெளியே போடுறது, 40 கிலோமீட்டரை தூக்கி 50 கிலோமீட்டர் வெளியே தூக்கி, அந்த இடத்துல பார்த்தா கூமாறு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எங்களை தூக்கி போட்டு அந்த இடத்துல மார்வாடி கட்டுறான் வீடு. மார்வாடி 47 மாடி கட்டி வச்சிருக்கான், பின்னிமில்குள்ள கட்டுறான். இந்த பக்கம் பார்த்தா ஜி ஸ்கொயர் கட்டுறான், இந்த பக்கம் காசா கிராண்ட் கட்டுறான். ஹவுசிங் போர்டை தூக்கிட்டு அவங்க வராங்க. அப்போ இந்த நிலம் இருக்குல்ல, இந்த நிலத்தை நாங்களாம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது எங்களுடைய பூமி.
இதெல்லாம் யுஎன் கன்வென்ஷன்ல வருது, ஐநா சபையோட கன்வென்ஷன்ல வருது, பூர்வக்குடிகளோட கன்வென்ஷன்ல. ஆனா நீ திரும்ப திரும்ப உலக வங்கியோடு சேர்ந்து பூர்வக்குடியோட வாழ்க்கையை எங்க தமிழ்நாடு அரசு 1970 இருந்து அழிச்சிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாம இருக்கும்பொழுது நாங்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேசிய கவனத்தை, உலக கவனத்தை பெற வேண்டிய அவசியம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் மரணம் மட்டும் இல்ல, இந்த பேரணியும் சரி தேசிய அளவுல நியூஸ் ஆக்கியிருக்கோம். அதே மாதிரி இது உலக அளவுல நியூஸ் ஆகியிருக்கு. ஆக உலகமே இந்த நேஷனல் லெவல்ல பஞ்சாப்ல எல்லாம் போராட்டம், ஆம்ஸ்ட்ராங் பாத்தீங்கல்ல, பஞ்சாப்ல போராட்டம், மகாராஷ்டிரால போராட்டம், வெஸ்ட் பெங்கால்ல போராட்டம், அங்க ஜேஎன்யூல மக்கள் போராட்டம். இப்ப எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் ப்ரோக்ராம் பண்றாங்க. அப்ப நீங்க வெளியே போய் நாங்க சமூக நீதி கட்சின்னு பொய் சொல்லாதீங்க. நீங்க உண்மையிலே சமூக நீதி கட்சினா நாங்க போராட்டம் பண்ணாத அளவுக்கு எங்களுக்கான பாதுகாப்பை கொடுங்க, எங்கள் மீதான வன்முறையை குறைங்க, எங்களுக்கான சமநீதி, எங்களுக்கான எல்லாத்தையும் செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இப்ப இறங்குறது வந்து மிரட்டுறதுக்கு அதெல்லாம் இல்ல. நாங்க இறங்குறதுக்கு சண்டை போடுறதுக்கு. இது ஒரு பேசிக் சண்டை. இது ரஞ்சித் கொண்டு போனாரு, இது எல்லா தலித்தும் கொண்டு போன ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா நேற்று பேரணிக்கு தலித் அல்லாதவர்கள் அத்தனை பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே இங்க லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்க மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், இங்க மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஒரு டயர்ட்னஸ் வந்துருச்சு, ஒரு ஃபெட்டிக் வந்துச்சு, மென்டல் ஃபெட்டிக். போதும், முடியல, அருவருப்பா இருக்கு, இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்க கஷ்டப்பட போறோம்? 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, பால் விலையை ஏத்துட்டு எது எல்லாத்தையும் விலையை ஏத்துட்டு 1000 ரூபாங்கிறீங்க. எங்களுக்கு புரியல, இதெல்லாம் என்ன பண்றீங்கன்னே புரிய மாட்டேங்குது. அப்போ எண்ட் ஆஃப் தி டே 1000 ரூபாய் கொடுத்துட்டு 100 பேர் செத்தா பரவாயில்லையா? மாசத்துக்கு 100 பேர் செத்துட்டா உங்களுக்கு ஓகேவா? 1000 ரூபாய் வச்சு அதை சரி பண்ணிக்கலாமா? காம்பன்சேட் பண்ணிக்கலாமா? அது எவ்வளவு பெரிய அநியாயம். அப்போ அரசு பதில், ஸ்டாலின் எங்க இருக்காருன்னு தெரியல, பேச மாட்டேங்கிறாரு. ஒரு தனி பிரஸ் கான்ஃபரன்ஸ் மோடியை சொல்றாரு, இவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கல. யார் கண்ட்ரோல்ல இருக்கா? சேகர் பாபு அவர் கண்ட்ரோல்ல இருக்காங்களா? உதயநிதி கண்ட்ரோல்ல இருக்காரா? உதயநிதி முதல்ல என்ன மினிஸ்டர், அவரே அரசை கண்ட்ரோல் பண்றாரு. எல்லா கேள்வியும் இருக்கு. இப்ப எல்லா கேள்விக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது சாம்பிள் தான், இந்த பேரணி சாம்பிள். இனிமே தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். இந்த பேரணி வந்து திருமாவளவன் புறக்கணிச்சிருக்காரு. அது வந்து உங்களுக்கு வழியை கொடுக்குதுங்களா, இல்ல வேற ஒரு மெசேஜை கன்வே பண்ணுதா? இது தலித் சமூகம் வந்து வழியை மற்றும் வாங்கினது கிடையாது. தலித் சமூகம் வந்து துரோகங்களையும் பார்த்திருக்கு. அதுல இதை நான் துரோகம் அப்படின்னா பச்சையா அவர் செய்யறது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ற இடத்துல நான் இல்லை. அவருக்கு 37 வருட அரசியல் இது இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு தலித் தலைவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் வீட்டு முன்னே அப்படின்னு சொல்லும் பொழுதே நீங்க வந்து இறங்கி விசிகா இங்க வந்து பயங்கரமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. விசிகா அதை செய்யல. சிபிஐ என்கொயரி வேணும்னு காலைல சொல்றாரு, 2 நாள் கழிச்சு சிபிஐ என்கொயரி இல்ல வேணாங்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமைதியா விட்டுடுறாங்க. இதை வேங்கை வயல்ல போய் கேள்வி கேட்டப்போ 1 வருடம் முன்னாடி வேங்கை வயல்ல எப்படி இருக்கணுமோ எனக்கு திமுக அரசு மேல எல்லாம் நம்பிக்கை இருக்குன்னாரு. ஏதாவது ஒரு இப்போ கூட்டணிங்கிறது என்ன? நீ என்னுடைய டிமாண்ட்ஸை மீட் பண்ணு, நான் அதை வச்சுதான் உன்னை வேலை வாங்க முடியுங்கிறதுதான் கூட்டணி. நம்ம எப்பவுமே ஏன் தெரியுமா சொல்லுவோம், பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்க கூடாது, கூட்டணி ஆட்சி தான் சிறந்த ஆட்சின்னு ஏன் சொல்லுவோம், தொங்கு பாராளுமன்றம் தான் பெஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அது மட்டும் தான், தொங்கு சட்டசபை இது மாதிரி சொல்லுவோம். ஏன்னா அவங்கதான் அவங்களுடைய நீட்ஸை கேட்க முடியும். அநியாயம் பண்றவன், ஆணவ கொலை பண்றவெல்லாம் அவனுடைய நீட்ஸை பேசுறான். ஆனா சமத்துவத்தை பேசக்கூடிய தலித்துகள், விடுதலைக்கான அரசியலை பேசக்கூடிய தலித் கட்சிகள் கூட்டணியில் இருந்து கொண்டு எதுவுமே பேசாம இருக்கிறதுக்கு கோவம் இருக்கு. கள்ளக்குறிச்சி மேட்டர் எடுத்துக்கோங்களேன். கள்ளக்குறிச்சி மேட்டர் அரசு சீர்கேடு அது. ஆனா அரசு சீர்கேட்டை குடி பிரச்சனை, மது பிரச்சனைன்னு சொல்லி மாத்துன. இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் எங்களுக்கு கோவம் வருது. உண்மையிலே எங்களுக்கு தெரியும் திருமாவளவன் அவர்கள் மனதுல தலித் விடுதலைக்கான அரசியல் தான் இருக்கு தலைவர் மனசுல. ஆனா கூட்டணியில் இருக்க வேண்டியதற்காக வேறு வழியே இல்லாம சில விஷயங்களை சொல்றாரு. குறிப்பா இந்த பேரணி பத்தி சொன்ன விஷயம், காசு கொடுத்து இவர்கள் செய்த ஒரு பேரணின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு எதுவுமே இது மக்கள் உணர்வு ரீதியாக வந்தாங்க. எவ்வளவு ஊனமுற்றவர்கள் நேற்று மாற்றுத்திறனாளிகள் நேற்று வந்தாங்க, ஏழை மக்கள், சேரிவாசிகள், என்னை போன்ற எல்லாரும் வந்தோம். எல்லாருமே பார்த்து நீ வந்து பணத்துக்காக இவங்க கூடுற கூட்டம் அப்படின்னு சொல்லுது பேரணின்னு சொன்னது, அது உண்மையிலே ஹர்ட்ஃபுல்லா இருந்தது. இது திமுக அவர்கள் பேசாமல் இவர் வாயால் அதை சொல்ல வைக்கிறார். ஏன்னா திமுக வந்து they don't want to take this risk, so they're making him do. அப்படிப்பட்ட ஒரு கைப்பாவையாக இருக்க வேண்டுமா? ஏன்னா திருமாவளவனுடைய வீரியம் பொறுத்து நம்ம அறிஞ்சிருக்கிறோம். சின்ன விஷயத்துக்கே அவர் எவ்வளவு வீரியமா ஏங்கி இருக்காரு. இப்படிப்பட்ட கொலை நடந்திருக்கு, அதற்காக ஒரு நீதி கேட்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு
அறிக்கை அப்படிங்கிறது வருந்தத்தக்க, என்ன பெருக்கிறதுக்கு எனக்கு கோபம்ங்கிறதுல வலிதான் அதிகமா இருக்கு. நம்ம தனி தொகுதியில வந்து போட்டியிடுற எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் வந்து தலித் மக்களுக்கான உரிமைகளை பேசல அப்படிங்கிறது தான் உங்களோட குற்றச்சாட்டும் பாரஞ்சித்தோட குற்றச்சாட்டுங்க. அப்ப தனி தொகுதியில அந்த தலித் மக்கள் போட்டியிடுற அந்த அரசியலமைப்பு முறை வந்து இங்க பயனுள்ளதா இல்லை அப்படிங்கிறது. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா இல்ல அது ரொம்ப ஆக்சுவலி ரெட்டை இது கேட்டாங்க இல்லையா, நம்ம தனி இதுதான் இவரு கேட்டாரு அம்பேத்கர். அது மகாத்மா அப்படிங்கிற காந்தியால அது நடக்காம போயிடுச்சு பூனே 30 ஆனா அட்லீஸ்ட் அம்பேத்கர் நமக்காக போராடி இந்த ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சியை வாங்கி கொடுக்கும் பொழுது அது சட்ட ரீதியா தான் அவங்களுக்கு வரும். ஏன் ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சி வருதுன்னா பொது தொகுதியில உன்னை அனுமதிக்க மாட்டாங்க. இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நான் கேட்கிறேன், மகாராஷ்டிரால ஒரு ஐஎன்சில ஒரு பொது தொகுதி, அதே மாதிரி இவரு அயோத்தி பொது தொகுதியில இவர் நின்னார்ல, நம்ம அயோத்தியில ஜெயிச்சார் அவரு அகிலேஷ் யாதவ் கட்சியில, இது மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டியில. நான் கேட்கிறேன், இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எங்கேயாவது நடந்திருக்கான்னு பார்த்தா தமிழ்நாட்டுல பொது தொகுதியில ஒருத்தர் கூட கொடுக்கல. எக்ஸப்ட் ஃபார் ஒரு காலத்துல ஒரு கம்யூனிஸ்டும் ஒரு ஏடிஎம்கே டைம்ல ஒருத்தர் நின்று இருக்காரு போல, டிஎம்கே டைம்ல அது நிக்கவே இல்லை. அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், நீங்க என்றைக்குமே பொது தொகுதி கொடுத்தது இல்ல, தனி தொகுதி தான் நிக்க வைக்கிறீங்க. அப்போ இன்னைக்கு ராசாவாக இருந்தாலும் சரி, கயல்விழி செல்வராஜாக இருந்தாலும் சரி, இல்ல வேறு எந்த தனி தொகுதி சிந்தனை செல்வனாக இருந்தாலும் சரி, இல்லை ரவிக்குமாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொது தொகுதி கொடுத்து விடுவார்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஆக ஏதோ ஒரு விதத்துல அம்பேத்கர் மற்றும் பல அரசியல் தலித் தலைவர்கள் போராடுறதுனால கிடைச்ச ஒரு சட்ட விதிக்குள்ளதான் வரீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த மக்களுக்காக பேச வேண்டும் அப்படிங்கிறதுதான் நம்ம கோரிக்கை இல்லையா? இது வந்து ஒரு பேசிக் மாரல் கொஸ்டின். ஆனா கயல்விழி செல்வராஜ் ஆதி திராவிடர் மினிஸ்டர் சுத்தமா அதை பத்தி பேசுறது இல்ல, எதை பத்தியும் பேசுறது இல்ல, வாயை திறக்கல. ஆராசா திமுகவில இருந்து கொண்டு நான் தலித்தாக இருக்க முடியாது. நீங்க திமுகவில இருந்து தலித் பிரச்சனைகளை பேச முடியலன்னா நீங்க ஏன் போய் தனி தொகுதியில நிக்கிறீங்க? நீங்க போய் உங்க தொகுதியில நிக்க வேண்டியதானே வேற எங்கேயாவது. புரியுதா நான் சொல்றது? ஆக அரசியலமைப்பு கொடுத்த அம்பேத்கர் கொடுத்த சட்டத்தை உரிமையை அனுபவித்து கொண்டு, ஆனால் திமுகவுக்கு சார்பாக நான் தலித் அரசியல் பேச மாட்டேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அநியாயம் இல்ல? அதுதான் நாங்க கேட்கிறோம். இப்போ மேயர் பிரியா ரொட்டேஷனல் சிஸ்டம்ல ரிசர்வேஷன்ல பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து இங்க வந்திருக்காங்க தலித் மேயர்ஸ். அப்படி மேயர் ஆனவங்க தான் பிரியா. இல்லைன்னா திமுக வந்து ஒரு தலித் மேயரை போட்டுருமா? எங்க போட்டிருக்கு? திமுகவின் தலைமையிலே தலித்துகள் கிடையாது, செயற்குழுலேயே இங்க தலைவர்கள் தலித்துகள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஹிஸ்டரியிலேயே தலித் இல்ல. அப்போ நீங்க தனி தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எங்களுக்காக பேசணும். அப்படி நீங்க பேசாத பட்சத்துல எங்க தொகுதியில நிக்காதீங்கிறது ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றோம், ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றோம். தேவையில்லையே. பாருங்க, வெள்ளம் வந்துச்சு, மேயர் பிரியாவோட வார்டு தான், நான் பக்கத்துல தான் இருக்கேன், வந்து பார்க்கவே இல்லைங்க. அவங்க வரவே இல்லை. அந்த மக்களுக்கு நாங்க ஒரு வாரம் சோறு போட்ட பிறகு வராங்க. அவங்க பொறுமையா, அவங்க வீடே பக்கத்துல தான் இருக்கு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு உண்மையிலேயே அந்த உணர்வு இருந்தா நீங்க வரணும். அந்த மக்கள் போட்ட ஓட்டுல தாங்க நீங்க மேயரா இருக்கீங்க, அந்த மக்கள் போட்ட ஓட்டுல தான் நீங்க கவுன்சிலரா இருக்கீங்க, அந்த மக்கள் போட்ட ஓட்டுல தான் நீங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த மக்களை புறக்கணித்து விட்டு நீங்க போய் உதயநிதியும் இல்ல அவர்கள் பிள்ளையும் கொண்டு போய் அவங்களுக்காக சேவகம் செய்யறதுக்காக உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்க உரிமை. கொஞ்சமாவது ஒரு கிரேட்ஃபுல்லா இருக்கு. கொஞ்சமாவது இந்த அம்பேத்கருக்கும் அரசியலமைப்புக்கும் நன்றி இருந்ததா இருக்கணும்னா இந்த சமூகத்திற்கு திருப்பி செய்யணும். ஏங்க பொது தொகுதியில் இருக்கக்கூடிய பலரும் அவர்களுடைய சமூகத்துக்கு எக்ஸ்ட்ராவா செய்ய முடியுது. தனி தொகுதியில இருந்து ஜெயிக்கிறவங்க ஏங்க கொஞ்சம் மினிமம் வேற மினிமம் கூட அந்த மக்களுக்கு செய்யறது இல்ல? அப்ப நீங்க பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸா? அப்ப நீங்க பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸா இருக்கீங்கல்ல? அதிகாரம் உங்களுக்கு சும்மா, அதிகாரத்தை வைத்து நீங்கள் மக்களுக்காக எதுவும் செய்ய முடியாதவற்றில் நீங்க சும்மா. அதுதான் நாங்க கேட்கிறோம். தலித் மக்களுக்கான இந்த நியாயமும் நீதியும் சமரசமின்றி கிடைக்கிறதுக்காக பேசக்கூடிய தலித் அரசியல் கட்சிகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தடையா இருக்கு? கூட்டணியில இருக்கிறவங்களா இல்லாதவங்களா? எல்லாரும். இந்த ஐடி விங்கு இந்த கூலிப்படை மாதிரி இந்த இளைய கூலிப்படையை வச்சுட்டு ஐடி விங்க வச்சு அசிங்கமா பேசுறது, அவமானமா பேசுறது, ஆதாரம் இல்லாம தூஷணைகளை செய்வது, குறிப்பா யூடியூப் ஒரு 10 பேர் யூடியூப் சேனல் வச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கு நம்மளை பத்தி போட்டோவை போட்டுட்டு சென்சார் இல்லாம டிஃபமேஷன் பண்ணி ஹியூமனைஸ் பண்றது, அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது. 2வது பொய் வழக்குகள் போடுவது,
தலித்துகள் மேல் நீங்க வடசென்னை வந்தீங்கன்னா எவ்வளவு பொய் வழக்குகள்னு தெரியும். 3வது நமக்கான இடத்தை தலித் கட்சிகளிடம் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட், டிஸ்கஷன் எதுவுமே வந்து திராவிட கட்சிகள் வச்சுக்கிறதே இல்ல. கூட்டணியில இருந்தா கூட ஓகே. கூட்டணியில இருந்தா கூட நீ எனக்கு வணக்கம் போடணும். ஆனா கூட்டணியில இருந்தா கூட நீங்க எனக்கு யோசனை சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பாடி லாங்குவேஜ் பாருங்க. நீங்க தலித் தலைவர்கள், கூட்டணியில இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள், அவர்கள் திமுக தலைவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு இல்லையா? அட்லீஸ்ட் வெளியில இருக்க நாங்களாவது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கோம். அவங்க எவ்வளவு ஒரு மோசமான இடத்துல இருக்காங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு வயிறு எரியுது அந்த பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது. அப்போ எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஏன் தலித்துகளை எதிரிகளாக பார்க்கிறீர்கள்? எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் உங்கள் நண்பர்கள். எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்க உங்க எதிரிகள். அப்போ யாருமே விமர்சனம் வைக்க முடியாது. யாருமே உங்களை வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது. யாருமே உடனே உங்களுக்கு ஒரு தடை அப்படின்னா, உடனே ஒன்று காவல்துறையை ஏவுவது, அப்படி இல்லை என்றால் கூலிப்படை, இணைய கூலிப்படை ஏவுவது, இல்லைன்னா இந்த யூடியூப் சேனல், யூடியூப் ரூட்டஸ், செந்தில்வேலு, அதுக்கப்புறம் அந்த ஷூமி வண்ண காவியங்கள், இது மாதிரி பேரை பாருங்களேன். இதற்கு பின்னாடி எல்லாமே அரசியல்வாதிகள் இருக்காங்க. அந்தந்த கட்சி அரசியல்வாதிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட எல்லா நிகழ்வுக்கும் இந்த யூடியூப்ல நடத்துறவங்க போறாங்க, ஒன்னா சிரிக்கிறாங்க, ஒன்னா பழகுறாங்க, ஒன்னா சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம மேலான ஒரு ஒரு அவதூறையும் இவர்கள் தான் வைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இதை தாண்டி தலித் இயக்கம் வளரும். இதை தாண்டி தலித்தியம் பேசுவோம். இதையெல்லாம் தாண்டி இது எவ்வளவோ பார்த்துட்டோம். இந்த கொலையோ இல்ல எங்களை அடக்குவதோ, எங்களை வாய மூட சொல்லுவதோ, எங்களை பிஜேபியின் பி டீம் என்று சொல்லுவதோ, எங்களை வந்து சிதைத்து விடாது, எங்களை வந்து பின்னோக்கி நகர்த்துறாது. நாங்க இன்னும் முன்னேறிட்டே தான் இருப்போம். அதுதான் தலித் அரசியல். 3000 கால தலித் அரசியல் அதுதான். ஆளும் அரசுக்கு எதிரான ஒரு மாற்று கருத்து வைக்கப்படும் போது பிஜேபியோட பி டீம் அப்படின்னு அந்த முத்திரை வைக்கிறது இப்போ வழக்கமா வந்துருச்சு. இது வந்து சுய கருத்தை பேச முடியாத அளவுக்கு நிறைய பேரை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பிஜேபி பி டீம் அப்படின்ற முத்திரை உங்களுக்கு எந்த வகையில தடையா இருக்கு? அது எந்த வகையிலும் தடையா இல்ல. ஏன்னா இதை நீ சொல்லும் பொழுது அந்த நேரத்துல கோவம் வருது. மத்தபடி வெளியில போனீங்கன்னா பொது சமூகத்துக்கு தெரியுது யார் பிஜேபி யார் பிஜேபி இல்லைன்னு. இப்ப வடநாட்டுல இருந்து என்ன பல பேர் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது ஒரு விஷயம் தான் கேட்கறாங்க. நீங்க பிஜேபிக்கு இவ்வளவு அகேன்ஸ்டா இருக்கீங்க. ஆனா ஏன் தமிழ்நாட்டுல உங்க எல்லாரையும் டிஎம்கே பீப்புள் வந்து உங்களை திட்டுறாங்க, ட்ரால் பண்றாங்க? உலகம் முழுக்க நீங்க பிஜேபிக்கு எதிராக இருக்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும். இவர்கள் 1000 தான் நீங்க பிஜேபி பி டீம், ஆர்எஸ்எஸ் கைகூலி, நீங்க நீல சங்கி, நீங்க 1000 சொன்னாலும் உண்மை வெளியில தான் இருக்கும். எனக்கு நீங்க பிஜேபி பி டீம்னு சொல்றதாலேயோ ஆர்எஸ்எஸ் சங்கின்னு சொல்றதாலேயோ எனக்கு எந்த தடையும் இல்லை. ஆனா இவர்கள் தான் தொடர்ச்சியாக பிஜேபியோட கூட்டணியில் இருந்தவர்கள். அதனால நாங்க ஒண்ணும் போய் பிரதமரை பார்த்து கும்பிட்டுட்டு கொடை பிடிச்சிட்டு போல. நேரம் ஒதுக்கி மிக நேர்த்தியா அழகா ரொம்ப ஆழமான பதில்களை சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி எம்எஸ்வி. ரொம்ப முக்கியமான நேரத்துல முக்கியமான ஒரு பேட்டி இது. உங்கள் கேள்விகளும் ரொம்ப ஆழமாகவும் சரியாகவும் இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.